இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் 2 மாதங்கள் நம்மை நடத்தி இந்த 3வது மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரையும் ஒருமித்து கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 3வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் மேன்மைகளினாலும் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், the book of Isaiah, chapter 58, verse number 8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். Then shall your right break forth like the dawn, and your healing shall spring up speedily. Your righteousness shall go before you. The glory of the Lord shall be your God. அன்றைய நாமத்துக்கு பயமுண்டாவதாக. விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை வைத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது 130ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் இப்படி ஜெபிக்கிறான். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. எப்பொழுது சூழ்நிலைகள் மாறும், எப்பொழுது ஒரு விடிவு காலம் வரும், எப்பொழுது நன்மைகள் வரும், எப்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வீர், கர்த்தர் எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவீர், எப்பொழுது எங்கள் ஜீவியத்தில் கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பீர் என்று நாங்கள் விடியற்காலம் எப்பொழுது விடியும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஏன் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார்? இருள் நிறைந்த ஒரு இரவுக்கு பின்பதாக நிச்சயமாய் நமக்கு ஒரு விடியற்காலம் உண்டு. விடியற்காலத்தின் வெளிச்சத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது, இல்லையா? விடியற்கால வெளிச்சம் வரும்போது அது திடீரென்று அது பூமி முழுவதையும் அது வெளிச்சமாக்கிவிடும். அது நாம் இருக்கிற இடம் முழுவதையும் அது வெளிச்சமாக்கிவிடும். அதிகமான நேரங்களிலே இருளிலே இருந்து எப்பொழுது விடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்களுக்காக நிச்சயமாய் ஒரு வெளிச்சம் உதிக்கும். நிச்சயமாய் உங்களுக்காக ஒரு வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய நிச்சயமான கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில பூரணமாக வெளிப்படுத்துவாராக. இந்த வார்த்தையில் இப்படி ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு முன்பதாய் சில வசனங்களை உங்களுக்காக காண்பித்து கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்காக ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இப்படி பதிவு செய்து வைக்கிறார். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திர உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், அவைகளை நான் ஒழிய பண்ணுவேன். தேவன் சிலருடைய வாயை அடைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் துளிர் வைக்கத்த கட்டளையிடுகிறார். சில தீமையான காரியங்களை, சில தீமையான வசை சொற்களை, நமக்கு விரோதமாய் பேசப்பட்ட அவமானமான சொற்களை, நமக்கு விரோதமாய் பேசப்பட்ட ஏளனமான சொற்களை, நமக்கு விரோதமாய் பேசின நாவுகளை அடைப்பதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய நன்மைகளை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். 16ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை பதிவிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். லேவிக்கு பிறந்த கோராத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாப்பின் குமாரராகிய தாத்தானையும் ஆபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, ஒரே குடும்பம் தான், குடும்பத்தில் இருந்தவர்கள் தான், எல்லாம் ஒரே லேவி கோத்திரத்தார்கள் தான். ஆனால் கோராகு ரூபனுடைய குடும்பத்தோடு சிலரையும் சேர்த்து கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேசி, அவர்களுக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகளை பேசி அவர்களை குற்றம் சாட்டின போது அந்த குற்றச்சாட்டுகளை ஒழிய பண்ணுவதற்காக மோசே தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
அவர்கள் தேவன் தெரிந்து கொள்வருடைய கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொன்னபோது அதை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாய் அவர்கள் கொண்டு போய் வைத்த போது கர்த்தர் செய்ய விரும்பின காரியத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் செய்யும் போது மற்றவருடைய வாய் அடைக்கத்தக்கதாக. ஆமென், ஸ்தோத்திரம். எலியாவை பின்பற்றி போன எலிசா தேவ சித்தத்தை செய்வதற்காய் போனார். எல்லாரும் அவனை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். கர்த்தர் சும்மா இருந்தாரா? நிச்சயமாக இல்லவே இல்லை, நிச்சயமாக இல்லவே இல்லை. தேவன் அங்கே அமைதியாக இல்லவே இல்லை. தேவன் அந்த இடத்துல, ஆமென் ஸ்தோத்திரம், மற்றவருடைய வாய் அடைக்கப்படத்தக்கதாக தேவன் எலிசாவின் மேலே தம்முடைய இரட்டிப்பான அபிஷேகத்தை, இரட்டிப்பான வல்லமையை ஆண்டவர் கொடுத்தார். விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு வந்த ஒரு ஸ்திரீயை ஆண்டவருக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் அவளுடைய ஆமென் ஸ்தோத்திரம் வாயை அடைப்பதற்காக எல்லாரும் அவளை குற்றம் சாட்டி ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். தேவன் ஒன்றுமே செய்யவில்லை. குனிந்து கீழே எழுத ஆரம்பித்தார். எல்லாரும் வாயடைத்து போனார்கள், வாயடைத்து போனார்கள். தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில துளிர்வை கட்டளையிடும் போது, உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும் போது அநேக காரியங்கள் இந்த மாதத்தில் அமைதியாகும். அநேக விஷயங்கள் இந்த மாதத்தில் அமைதியாகும். அநேகருடைய வாய் அமைதியாகும். அநேகருடைய வாய் கட்டப்படும். ஆமென். உங்களை வாயடைக்க நினைத்தவர்கள் வாயடைத்து போகத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். உங்களை குற்றம் சாட்ட விரும்புகிறவர்கள் ஒரு சொந்த குடும்பத்திலே எழும்பி வந்திருக்கலாம். மோசேக்கு அப்படித்தான் எழும்பி வந்தார்கள். கோராகின் புத்திரர் சொந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் தான். சொந்த குடும்பத்தில் இருந்தவர்களே எழும்பி வந்தார்கள். சொந்த குடும்பத்தில் இருந்தே உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசி இருக்கலாம். உங்கள் சொந்த குடும்பமே உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். உங்கள் சொந்த குடும்பமே உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் தேவன் சும்மா இருந்தாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் அமைதியாக இருக்கவே இல்லை. ஏன் தேவன் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறார்? ஏன் தேவன் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு துளிர்வை கட்டளையிடுகிறார்? மற்றவருடைய வாயை அடைப்பதற்கு. உங்க வாழ்க்கையில என்ன செய்தால் அவர்கள் வாய் அடையுமோ, கர்த்தர் அதை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு என் தேவன் அவர் உண்மையும் ஆச்சரியமான ஆமென் ஸ்தோத்திரம் அற்புதமான தேவன், அற்புதமான தேவன், அற்புதமான தேவன். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யட்டும். இவன் கொலைபாதகன், இவனை மரணமானது விடவில்லை. இவன் கையை ஆமென் ஸ்தோத்திரம் விஷப்பூச்சி கவி கொண்டது. இவன் சாவுக்கு பாத்திரன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை மீண்டும் 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 வசைபாடிக்கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் அந்த ஜனங்களை அமைதிப்படுத்தினார். பவுலோடு கூட இருந்து கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்த போது தேவன் அந்த ஜனங்களை கர்த்தர் அமைதிப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை சும்மா விட்டார்களா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அவரை பார்த்து பரியாசம் செய்தார்கள். நீர்தான் தேவகுமாரன் ஆயிற்றே, நீர் இறங்கி வந்து, நீரே சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உம்மை ரட்சித்துக் கொள் என்று ஆண்டவரை பரியாசம் செய்தார்கள். தேவனை ஏளனப்படுத்தினார்கள். ஆண்டவரை பரியாசம் செய்து குற்றப்படுத்தி ஏளனப்படுத்தினார்கள். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாளில் உயிரோடு எழும்பினார். ஆமென் ஸ்தோத்திரம். மற்றவர்களாம் சொன்னார்கள், இல்லை இல்லை இல்லை, இது பொய் பிரச்சாரம் என்று அதை நம்புவதற்கு மறுத்தபோது தேவாதி தேவன் செய்த அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே மிக அழகாய் வாசிக்கிறோம். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்திருந்தார். அவரை யாரெல்லாம் பேசினார்களோ வாயடைத்து போகத்தக்கதாக நான் சொல்லுகிறேன். ஆமென். தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய கோல் துளிர்க்கும். உங்கள் வாழ்க்கை இந்த மாதத்திலே துளிர்க்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகள் துளிர்க்கும். இவைகள் எல்லாம் பாதியிலே நின்று கொண்டிருக்கிறதோ அவைகளில் கர்த்தர் ஒரு பெரிய நன்மைகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். பாதியிலே நிற்காது. அவைகள் துளிர்க்கும், அவைகள் துளிர்க்கும், அவைகள் துளிர்க்கும். உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். தேவன் அதை செய்யும் போது உங்களை வாயடைக்க நினைத்த அநேக வாயடைத்து போகத்தக்கதாக தேவன் தம்முடைய ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்வடைய செய்யும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? 35வது அதிகாரம் முதல் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரம், ஒன்றுமில்லாத ஒரு அனுபவம். வறண்ட நிலம், என்ன செய்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். கடுவெளி, சுற்றி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் புழுதிகளும், எங்கே பார்த்தாலும் அசடுகளும், எங்கே பார்த்தாலும் ஒரு வெப்பமும், எங்கே பார்த்தாலும் நன்மை இல்லாத ஒரு சூழ்நிலைகளும். இப்படி இருந்த ஆமென் ஸ்தோத்திரம் பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அது புஷ்பத்தை போல அது செழிக்கும், அது துளிர்க்கும்.
அது துளிர்க்கும். உங்கள் வாழ்க்கையின் வனாந்தரம், உங்கள் வாழ்க்கையின் வறண்ட நிலம், உங்கள் வாழ்க்கையின் கடுவெளி, சுற்றி எந்த தூரத்திலே பார்த்தாலும், கண் பார்க்கும் எந்த தூரத்திலேயும் நம்பிக்கையே இல்லை, எந்த இடத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லை, எங்கே பார்த்தாலும் எனக்கு எந்த விதமான ஹோப்பும் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன், நான் சுற்றிலும் வறண்ட நிலம் தான், என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் ஆட்கள் இருந்தும் என் வாழ்க்கையில அது வறண்டது போலதான், அவர்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, என் வாழ்க்கையை வனாந்தரம் போலத்தாகத்தான் நான் நொந்து போய் வேதனையோடு இந்த மாதத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை புஷ்பத்தை போல அது செழிக்கும். இது எப்படி இருந்த நிலம்? இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானே, இது தேவன் கொடுத்த தேசம் தானே, இது தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்திருந்த தேசம் தானே, இது தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நன்மையாக மேன்மையாக ஆசீர்வதித்து ஆமென் ஸ்தோத்திரம் நிறைவிலே அதிகமான நிறைவிலாய் கர்த்தர் கொடுத்து அவர்கள் ஆசீர்வதித்து வைத்திருந்த தேசம் தானே. அவைகள் ஆமென் வறண்ட நிலம் போல, அவைகள் வனாந்தரமாக, அவைகள் கடுவழியாக இருந்தபோது தேவன் இருந்த பழைய நிலைமைக்கு மீண்டும் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். மீண்டும் அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். எந்த நிலைமையில நீங்கள் இருந்தீர்களோ அந்த நிலைமைக்கு தேவன் உங்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு அவர் உண்மையிலே அவர் ஆச்சரியமான அற்புதமான தேவன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 19, 20, 22 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19, 20, 22. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான். இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அது ஆரோக்கியமாயிற்று. அது நல்லாத்தான் இருந்தது, அது பாதியில கெட்டு போனது. ஆனால் கர்த்தர் அதை மீண்டும் ஆண்டவர் அதை ஆரோக்கியமாக அற்புதமாக பாழாய் போனதை மீண்டும் பயிரிடத்தக்கதான உருமாற்றத்தையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் அந்த பழைய நிலைமையையும் கர்த்தர் கொண்டு வந்து தம்முடைய வார்த்தையை கர்த்தர் பூரணமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை எப்போது பரிகாசம் பண்ணி கொண்டிருந்த சத்ருவின் கிரியைகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆவது அதிகாரத்திலே அவைகள் முற்றிலும் அழிந்து போகத்தக்கதாக பிலிப்புவை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் அங்கே கொடுத்தார். அங்கே இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளும் முற்றிலும் அகன்று போகத்தக்கதாக. நான் சொல்கிறேன், நல்லா இருந்த சூழ்நிலை, நல்லா இருந்த வாழ்க்கை பாதியில கெட்டு போனது, பாதியில வறண்ட நிலமாகி இருக்கிறது, பாதியில வறட்சியாய் மாறி இருக்கிறது, பாதியில வனாந்தரமாய் மாறி இருக்கிறது, பாதியிலே கடுவழியாய் மாறி இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் கர்த்தர் அதை மீண்டும் மாற்றுவார். அந்த தண்ணீர் மீண்டும் ஆரோக்கியம் உள்ளதாய் கர்த்தர் அதை மாற்றுவார். அந்த பட்டணம் எப்படி சந்தோஷமா இருந்ததோ கர்த்தர் அப்படி மாற்றுவார். பிலிப்பு 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே அந்த பட்டணத்துக்குள்ளே போன போது அங்கே முற்றிலும் ஆமேன் சீமோன் என்கிற மாயவித்தைக்காரனுடைய மாயவித்தைகளின் நிமித்தம் சத்துருவின் கிரியைகள் அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருந்த போது தேவன் செய்த ஒரு பெரிய மாற்றம் அந்த பட்டணத்தையே மாற்றினது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று பரிசுத்த ஆவியானவர் மிக அழகாய் பதிவு செய்து வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், உங்கள் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், உங்கள் சபையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும், உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே தெய்வ பயத்தோடு தாழ்மையாய் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நிறைவான மாற்றத்தை, பூரணமான மாற்றத்தை, பாழாய் கிடக்கிற தண்ணீர் அது ஆரோக்கியமாய் மாறட்டும். வறண்டு போய் வனாந்தரமாய் கடுவழியாய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கை அது ஆரோக்கியமாக, அது மேன்மையாக, அது நன்மையாக, அது ஆசீர்வாதமாக மாறட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்போது அப்படிப்பட்ட மேன்மைகளும் நன்மைகளும் ஆச்சரியமான கிரியைகளும் உங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் இந்த வசனங்களை எல்லாம், இந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் போது அதுவரை ஆமென் ஸ்தோத்திரம் வயல்வெளியாய் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் வறண்டதாய் மாறினது. வறண்டதாய் இருந்தவைகள் எல்லாம் ஆமென் வயல்வெளியாய் மாறினது. 31ஆம் அதிகாரத்தின் 32ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் இப்படி மிக அழகாய் பதிவு செய்து வைக்கிறார். யாரெல்லாம் உன்னுடைய நன்மை உறிஞ்சி கொண்டார்களோ,
உறிஞ்சின சத்துருவின் இடத்துல இருந்து நன்மைகளை உறிஞ்சி தேவன் நம்முடைய கரத்தில் கொடுக்கிற அற்புதமான ஆண்டவர், ஆச்சரியமான ஆண்டவர். அவைகள் தேவ சமூகத்துக்கு வரும்போது அவர்கள் கம்பீரமாக கர்த்தர் அருளும் நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக, கர்த்தரை துதிக்கத்தக்கதாக, கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையின் எல்லா வனாந்தரமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் துளிர்க்க பண்ணுவாராக. இதற்கு முன் இருந்தது போல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றி அமைக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து மறைந்திருக்கிற உங்களுக்கென்று வைத்திருக்கிற பூரண நன்மைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை துளிர்க்க பண்ணுவாராக. இதுவரை மறைந்திருந்திருக்கலாம், சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருந்திருக்கலாம், சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் வர வேண்டும் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் நாம் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்விட பண்ணும்போது எப்படி செய்வார் தெரியுமா? மாற்றங்கள் 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 உருமாற்றங்கள் ஒவ்வொன்றாய் ஒன் பை ஒன் வந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன பூரணமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறாரோ அந்த நன்மைகளுக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். யோசேப்புடைய வாழ்க்கையில பலவர்ண அங்கியை தரித்து அவனை உயர்த்தினார். அதோடு அந்த உயர்வு நின்று போனதா? இல்லை. போத்திபாருடைய வீட்டில் உயர்த்தி வைத்தார். அதோடு நின்று போனதா? இல்லை இல்லை இல்லை. அவருடைய வாழ்க்கை நன்மை எங்கே முடிந்தது தெரியுமா? எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றின போது, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் மாற்றின போது, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் மாற்றின போது அந்த உயர்வு, அந்த மேன்மை அது முடிவுக்கு வந்தது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே கோலியாத்தை வென்ற உடனே அந்த நன்மை முடிந்து போனதா? இல்லை. அது பூத்து காய்த்து பலனால் நிரப்பக்கூடிய சூழ்நிலை வரும் வரைக்கும் கர்த்தர் நன்மைகளுக்கு மேல் நன்மை, நன்மைகளுக்கு கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை துளிர்விட வைக்கும் போது ஏதோ ஒரு காரியத்தை செய்து போகிற தேவன் அல்ல. கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறாரோ அந்த நன்மைக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ராஜாவுக்கு மருமகனாய் மாறுகிறார். 2 தேசத்துக்கு ஆண்டவர் ராஜாவாய் மாற்றுகிறார். கர்த்தர் அதோடு நிறுத்தினாரா? இல்லை. 2 தேசத்துக்காவது ஆமென் 2 கோத்திரங்களுக்கு 7 வருஷம் தான் இருந்தான். ஆனால் எல்லாருக்கும் 33 வருஷங்கள் அவன் ராஜாவா இருக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் எந்த உயர்வை வைத்திருந்தாரோ அந்த உயர்வுக்கு நேராக, அந்த மேன்மைக்கு நேராக, அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நடத்தினார். எஸ்தரின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த அதிகாரத்தில் மொர்தெகாயின் உயர்வை மாத்திரம், உச்ச நிலைமை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். முதல் அதிகாரத்தில் பிளாட்ஃபார்ம்ல இருந்தது போல ஆமென் முற்றத்தில் இருந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்பதற்கு அடையாளமாக கடைசி அதிகாரத்தை கர்த்தர் பதிவு செய்து வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில திடீரென்று இந்த மாதத்தில் ஆண்டவர் விடியற் கால வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில எவரும் தடுக்க முடியாத வெளிச்சம் உதிக்கும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் துளிர்விடும். உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும் போது யாரெல்லாம் உங்களை வாயடைக்க நினைத்தார்களோ அவர்கள் வாயடைத்து போகத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையின் வனாந்திர சூழ்நிலைகளை மாற்றி, உங்கள் வாழ்க்கையின் வறண்ட நிலத்தை சூழ்நிலைகளை மாற்றி, உங்கள் வாழ்க்கையின் கடுவெளியின் சூழ்நிலைகளை மாற்றி ஒரு பெரிய உருமாற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு வைத்திருக்கிற உச்ச நிலைமையில, உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வான நிலைமையில தேவன் பலனால் நிரப்பக்கூடிய விதத்தில் ஆமென் நீங்கள் வேர் பற்றி பூ பூத்து காய்த்து நிறைவான பலனை கொடுக்கத்தக்கதாக இந்த மாதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவாராக. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு பின்பதாய் இருக்கிறது. உங்கள் நீதி உங்களுக்கு முன்பதாய் செல்லட்டும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கட்டும். இந்த 3வது மாதம் நிறைந்த நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்குவதாக, தேவ பிரசன்னம் வழி நடத்துவதாக. இந்த மாதத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக நீர் ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவை மரண பாடுகளினாலே எங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தையும் நன்மையும் மேன்மையும் நீர் விதைத்து போயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கிற அந்த விடிய கால வெளிச்சம் எவராலும் தடுக்க முடியாதப்பா. அந்த சூரிய வெளிச்சத்தை எவராலும் தடுக்க முடியாதப்பா. யாரும் தடுக்க முடியாத வெளிச்சம்
திடீரென்று இந்த 3வது மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இருள் முற்றிலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த இரவில் திடீரென்று அந்த காலை வெளிச்சம் வரும்போது அது முழுவதையும் வெளிச்சமாய் மாற்றுமே. அதே போன்ற ஒரு வெளிச்சம் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, காத்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில அது நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்போது ஆமென், அது மற்றவர்கள் வாயடைத்து போகத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒளிய பண்ண வேண்டிய காரியங்களை ஒளிய பண்ணுவீராக. உருமாற்ற வேண்டிய காரியங்களை, மாற்றம் கொடுக்க வேண்டிய காரியங்களிலே பழைய நிலைமைக்கு, உன்னத நிலைமைக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவனே வேர்பற்றி பூத்து காய்த்து முழு பலனால் நிரப்பக்கூடிய விதத்தில் நிறைந்த நன்மைகளினாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைந்த நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எப்போதும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தேவ நன்மைகளை நிறைவாய் அனுபவிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென்.